ஒண்ணா நம்பர் சீட். அப்ப நான் தான் ட்ரெயினுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஏறுவேன். நீ சொல்லுத மாதிரிலாம் கிடையாது என்ன? யாருனாலும் ஃபர்ஸ்ட் ஏறலாம். அவங்க சீட்ல போய் உட்காரணும், அவ்வளவுதான். நீனா சொல்லுதம்ல கேட்க மாட்டீங்களா? நான் தான் ஃபர்ஸ்ட் ஏறோம்ல. எம்மா தள்ளுங்க தள்ளுங்க, நான் ஃபர்ஸ்ட் ஏறிட்டு. மக்களே, அம்மா பேக் வச்சிருக்கம்ல, உள்ள போயிட்டு அதுக்கு அப்புறம் நீ ஏறு. சரி சரி சீக்கிரம் ஏறுங்க அம்மா. பாய் நாகர்கோயில், நான் சென்னை போயிட்டு வரேன். லே ஆமா மண்டையா, அவ போயிட்டல, நான் போவோம் வால. லே யாப்ல என்ன அடிச்சா? நான் உன்கிட்ட அன்னைக்கே சொல்லிருக்கேன், என்ன பத்தி ஆமா மண்டையான்னு சொல்லாதேன்னு. மறுபடியும் சொல்லிட்டு இருக்க. ஆமா மண்டையா சொல்லுவியா? லே நான் ஒரு தடவை தான் சொன்னேன், நீ மறுபடியும் ஆமா மண்டையான்னு உன்னை பத்தி சொல்லிட்டே இருக்க. லே உனக்கு அடி விழுந்தது காணாதா? அடி பெரு இல்ல, அடுத்த அடி வாங்கிருவேன். ஆமா மண்டையா லே வாரம்ல பேட்டானா. இவன் பூமாரிக்கு ஃப்ரெண்டா மாறிட்டு இருக்கான். அதான் இப்படிலாம் என்ன பத்தி சொல்லுதான். மக்களே சிண்டு, உன் ஃப்ரெண்ட் எல்லாம் ட்ரெயினுக்குள்ள ஏறியாச்சலாமா? நீனு யாரு? சரிம்மா. நான் சென்னைக்கு போக போறேனே. ஏமா ஜோதி சுமி 2 பேரும் பிள்ளைகள வச்சிருக்கீங்களா? நீங்க முதல்ல யாருங்கம்மா, அதுக்கப்புறம் நான் யாருதேன். சரிண்ணே, நாங்க ஃபர்ஸ்ட் ஏறுதோம். இல்லா குட்டி ட்ரெயின்ல ஏறுவோமா? அட உச்சிக்குடுமி இன்னும் காணல, ட்ரெயின் வர எடுக்க போறாவ. உச்சிக்குடுமி எப்ப வருவாள தெரியலையே. அவ பெரியம்மா கூட வருவான்னு நினைக்கிறேன். பெரியம்மா நிறைய சாக்லேட் கொண்டு வரேன்னு சொல்லிருக்காவ. நம்ம ட்ரெயின்ல தின்னுகிட்டே போலாம். பெரியம்மா மக்களே, சிண்டுமா எப்படி இருக்கா? பெரியம்மா நான் நல்லா இருக்கேன். குட்டி பாப்பா எப்படி இருக்கு? ஸ்னோபல் பாப்பா தூங்கிட்டு இருக்கா மக்களே. பெரியம்மா டைம் ஆயிட்டு, ட்ரெயின் இப்ப கிளம்பிடுறோம், சீக்கிரம் உள்ள வாங்க பெரியம்மா. மக்களே நான் வரல, சிண்ட்ரலாவை மட்டும்தான் வழி அனுப்பதுக்கு வந்தேன். அப்படியா ஆண்டி? அப்போ சிண்ட்ரலா மட்டும்தான் எங்க கூட வராளா? ஆமாம்மா, குட்டி பாப்பா ஸ்னோபலுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்குது, அதனால சிண்ட்ரலாவை மட்டும் உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். ஓகே ஆண்டி, அவளை அப்ப அனுப்பி விடுங்க சீக்கிரம். சிண்ட்ரலாமா பார்த்து போயிட்டு வாங்கடா, சரியா? சரிம்மா. பெரியம்மா எனக்கு சாக்லேட் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா மக்களே, கொண்டு வந்திருக்கிறேன். சிண்ட்ரலா கிட்ட கொடுத்து விடுறேன், நீ வாங்கி சாப்பிட்டுக்க, சரியா? ஐயா ஜாலி பெரியம்மா, நீங்க குட் பெரியம்மா. எம்மா நான் போயிட்டு வரேன். சரி மக்களே, அதுல இருக்கல பேக், அதையும் எடுத்துட்டு போ. ஓகேம்மா. அம்மா பாய், போயிட்டு வரேன். சரி மக்களே. என்னடா ஸ்னோபல் குட்டி, முழிச்சிட்டீங்களா? அக்காவுக்கு பாய் சொல்லுங்க. ஸ்னோபல் குட்டி பாய், போயிட்டு வரேன் அண்ணே. ஐயே ஸ்னோபல் பாப்பா அழுதுட்டு. ஏன் தெரியுமா? சிண்டு போட்ட சத்தத்துல ஸ்னோபல் பாப்பா பயந்து அழுதுட்டு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்னோபல் பாப்பாவுக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வயிறு பசிச்சிட்டு நினைக்கேன், அதான் அழுதா. ஸ்னோபல் குட்டி வீட்டுக்கு போலாமா? எல்லாருக்கும் பாய், பார்த்து போயிட்டு வாங்க. ரமணி அக்கா, என் மகளை கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிம்மா பாத்துக்கிட்டே, நீ கவலைப்படாம வீட்டுக்கு போயிட்டு வா. சின்ன பிள்ளைய நீ ரொம்ப நேரம் வெளியில வச்சிருக்காத, சளிகளி பிடிச்சிடாம. சரி. உச்சிக்குடுமி, நம்ம 2 பேருக்கும் ஜன்னல் சீட் கிடைச்சாச்சு. ஜாலி தானே? ஆமா டீப்பு மாதிரி ஜாலியா இருக்கு. ஜன்னல் வழியா நல்ல வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். ஸ்நாக்ஸ்லாம் வரும்ல, அப்ப வாங்கி திங்கலாம், சரியா? சிட்டி பூமாரி, என்ன தைரியம் இருந்தா எங்களுக்குள்ள சீட்ல 2 பேரும் ஆளுக்கு ஒரு சீட்டை பிடிச்சு உட்கார்ந்து இருக்கியே. இந்த சீட் ஃப்ரீயா கிடந்துச்சு, அத நாங்க உட்கார்ந்தோம். சிட்டி எங்க 2 பேருக்கும் உச்ச அர்ஜென்ட்டா வந்துட்டு, அத
இப்பதான் போயிட்டு வந்தோம். அதுக்குள்ள நீங்க சீட்டை பிடிச்சி உட்கார்ந்து இருக்கீங்க. அப்படித்தானே? எந்திரிங்க டி ரெண்டு பேரும். எடி உச்சி குடுமி என்கிட்ட வாட்டி. அவன் அந்த சீட்ல போய் உட்காரட்டும். ஏய் வாள மச்சான், நம்ம ரெண்டு பேரும் இந்த சீட்ல உட்காருவோம். மச்சான் ஜன்னல் சீட்டு சூப்பரா இருக்குல்ல. ஆமால மச்சான், நல்ல ஸ்நாக்ஸ்லாம் வரும்ல, வாங்கிட்டு போனா சரியா? நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான். ஓகே மச்சான். சிக்குவும் நிலாக்குட்டியும் நல்ல சந்தோஷமா இருக்காவல. ஆமாக்கா, சிக்குவுக்கு ட்ரெயின்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் ஜாலியா இருக்கான். நிலா குட்டிக்கும் அப்படிதான்க்கா. பஸ்லன்னா அழுதுட்டே இருப்பா, ட்ரெயின்னா அழகா இருக்கும்ல, அதனால சிரிச்சுட்டே இருப்பா. பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய். ஐ பஞ்சு மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. என்னே போகாதீங்க, பஞ்சு மிட்டாய் தந்துட்டு போங்க. தம்பி நீயா கேட்டப்பா பஞ்சு மிட்டாய் வேணுமா? ஆமாண்ணே, ஆமா நான் தான் உங்களை கூப்பிட்டேன். தம்பி, அவன் சின்ன பையன், அவன் சும்மா கூப்பிட்டுருப்பான். ஏம்மா 5 ரூபாய் பஞ்சு மிட்டாய் நீங்க வாங்கி தர மாட்டீங்களா? லே, உனக்கு எப்பவும் பல்லு வலிக்கும் சொல்லிட்டே இருப்பில்ல. இப்ப பஞ்சு மிட்டாய் வாங்கி தின்னு வச்சுக்கோ, கூட கொஞ்சம் பல்லு வலிக்கும். இப்ப நம்ம ட்ரெயின்ல வேற இருக்கோம், எப்படி ஆஸ்பத்திரிக்கு போக முடியும்? எட்டி உச்சி குடுமி கேட்டியா? இந்த சிண்டுவுக்கு ஏகப்பட்ட சூத்துப்பல் இருக்குன்னு நினைக்கேன். ஆமாட்டி, பல்லு சூத்தியா இருந்தனா டாக்டர்கிட்ட போய் ஒவ்வொரு பல்லா புடிங்கி எடுத்துருவாவ. அதுக்கப்புறம் சிண்டு பல்லு இல்லாத தாத்தாவா அலைவா. எட்டி நம்ம அவனை இனி பொக்கவை சிண்டுன்னு தான் கூப்பிடணும், சரியா? சரிடி. ஏய் பொக்கவை சிண்டு. எட்டி சாமட்டி பொக்கவைன்னு சொல்லுதா? நீதான் பொக்கவை பொக்கவை. இல்ல உனக்கு ஏகப்பட்ட சூத்தப்பல் இருக்குன்னு உங்க அம்மா சொன்னாவல்ல, அதான் நான் உன்னை பொக்கவைன்னு சொன்னேன். சாமட்டி யா உனக்கு சூத்தப்பல்ல இல்லையாட்டி? எனக்கு சூத்தப்பல்ல இல்லையா? எல்லா பல்லும் அழகா ஒயிட்டா சூப்பரா இருக்கும். பாரு என் பல்லு எல்லாம் ஒயிட்டா இருக்கா? ஐயே பாப்பா, கொஞ்சம் உன் வாய மூடுமா, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. எட்டி வாய மூடுடி. சரி. லே மச்சான், ஒரு நிமிஷத்துல பூமாரிக்க பல்ல பார்த்து நான் பயந்துட்டேன்ல. எப்பா என்ன பெருசு பெருசா இருக்கு பாத்தியா? லே மச்சான், ஒரு நிமிஷத்துல பூமாரிக்க பல்ல பார்த்து நான் பயந்துட்டேன்ல. எப்பா என்ன பெருசு பெருசா இருக்கு பாத்தியா? யாருக்கும் பஞ்சு மிட்டாய் வேண்டாமா? அப்ப நான் போறேன். பஞ்சு மிட்டாய் வேணும். வேண்டாம் மக்களே, நாளைக்கு வாங்கி தரேன். பஞ்சு மிட்டாய் வேணும். சரி மக்களே, ஆனா அதை வாங்கி தரேன் வாங்கி தரேன். பஞ்சு மிட்டாய். என்ன ரெண்டே பஞ்சு மிட்டாய் கொடுங்க. சும்மா யாருக்குலாம் பஞ்சு மிட்டாய்? நிலா குட்டிக்கு நம்ம சிக்கு தம்பிக்கும். நீலா குட்டி அழுதோன்னா உடனே வாங்கி கொடுத்துட்டியா? அப்ப நானும் அழுவேன். லே மச்சான், நீனும் அழல, அப்ப நம்மள கிடைக்கும். எட்டி உச்சி குடுமி அவனும் அழ போறானுவா. அப்ப அழுதன்னா பஞ்சு மிட்டாய் கிடைக்கும். நம்மளும் அழுவோமா, அப்ப நமக்கும் பஞ்சு மிட்டாய் கிடைக்கும். ஓகே டி, நம்மளாம் அழுவோம். இவ்வளவு நேரம் இந்த பிள்ளைங்களும் அமைதியா இருந்துச்சு, இப்ப எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து அழுதுட்டு இருக்குவா. பஞ்சு மிட்டாய் வாங்கி தாங்கம்மா, இல்லன்னா நீங்க சோறு திங்க மாட்டேன். வர வர சிண்டு இருக்கானே, ரொம்ப சேட்டை கூடி போச்சு. எப்ப பார்த்தாலும் அழுகதான். இனி எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது இவனை. பஞ்சு மிட்டாய் தம்பி, ஆளுக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் கொடுப்பா. பாவம் அந்த பிள்ளைலாம் அழுதுட்டு இருக்குவா, நான் காசு தரேன். சரிங்க சார், பஞ்சு மிட்டாய் கொடுக்கேன். இந்தாங்க பிள்ளைங்களா, ஆளுக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கிக்கோங்க. உச்சி குடுமி ரொம்ப டேஸ்டா இருக்குல. ஆமா, எப்படியோ நல்லா அழுது அடம்பிடிச்சு வாங்கியாச்சு. மச்சான் பாத்தியா, அழுத உடனே நமக்கு பஞ்சு மிட்டாய் கிடைச்சிட்டுல. இதுதான் சீக்ரெட். இப்படியே எல்லா ஸ்நாக்ஸையும் ட்ரெயின்ல வரும்போது வாங்கி வாங்கி திங்கணும், சரியா? ஓகேல மச்சான். ஐயே, சின்ன பையன் முட்டாய் சாப்பிட்டானு தூங்கிட்டான் போலுக்கு. சுமி, சின்ன பையன் தூங்கிட்டான் பாருமா, நல்லா கொரட்டை விட்டுட்டு இருக்கான். எடுத்து தொட்டில கட்டி போட்டு விடுதியம்மா. ஆமா, ஐயே சாப்பிட முடியல, அதுக்குள்ள தூங்கிட்டானே. ஏக்கா, நீங்க சாரி எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா? தொட்டில் கட்டி போடலாம். ஆமாமா, எங்குள்ள புது சாரி ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், அதை வேணா தொட்டில் கட்டி போடுதியா? சரிக்கா தாங்க. லே ஷிண்டு, வண்டி பாட்டு நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். தம்பி தூங்குதான்னு சொல்லி தொட்டில கட்டி போட்டிருக்கேன். அங்க இருந்து சாடி வந்து இங்க படுத்துக்கிட்டு, எப்பா என்ன மாதிரி அட்டகாசம். ஆமா, வடைக்கு தேவைதான். செம்மையா அடி விழுந்து. அம்மா அப்படி அடிக்காதீங்கம்மா, நானும் சின்ன பையன் தானே.
தொட்டில்ல படுக்கணும்னு ஆசையா? என் பச்சை பாப்பா, குட்டி பாப்பா. அடே பூமாரி, நான் அழக பார்த்து நீ சிரிக்கவா செய்த? நான் எங்கள சிரிச்சு, நான் பேசாம தானே இருக்கேன். உன் ஃப்ரெண்ட் சிபி இருக்காம்ல, அவன் தான் அங்க உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கான். ஏய் மச்சான், நீ நம்ம சிரிக்க. அப்ப நீ பூமாரி கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டியா? ஏய் மச்சான், சிரிக்கல. நான் பார்த்து தான் இருக்கேன். நான் சிரிக்கல. எல்லாம் எனக்கு தெரியும். ஏய் உனக்கு என்ன தெரியும்? இப்போ எதுக்கு கிடந்து சத்தம் போட்டுட்டு இருக்கா? நான் அழும்போது இந்த பிள்ளைலாம் சேர்ந்து எல்லாம் என்ன பார்த்து சிரிக்குவோமா? அம்மா நீ சிரிக்கிற மாதிரி தானே பண்ணிட்டு இருக்க. சின்ன பாப்பா மாதிரி தொட்டில ஏறி விளையாண்டுக்கிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கேல, அப்போ உன்னை பார்த்து எல்லாரும் சிரிக்க தான் செய்வாங்க. அப்படி